இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக நான் கருதுவது நம்முடைய ஆசிரியர் சோ அவர்கள் இதே முன் மேடைகளிலே இந்த நாட்டுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள்தான் வர வேண்டும் என்று சொல்லி தலை சிறந்த ஒரு நிர்வாகம் இந்த நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மோடியை பிரதமராக்குங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்று பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய சிந்தனையுடைய வழிபாடுகள் தான் இன்று இந்த அரசாங்கத்தினுடைய சிறந்த நிர்வாகம் என்பதை எவரும் மறக்க முடியாது. ஆகவே உங்களுடைய சிறந்த சிந்தனை என்றும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த சென்னை மாநகரம் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட போது இங்கிருந்த மக்கள் எல்லாம் துயரக்கூடாது என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம், பிரதமர் மோடியுடைய அரசாங்கம் உடனடியாக வெள்ள நிவாரண பணிகளை துவக்கி வைத்தார்கள், மாநில அரசாங்கத்தினுடைய துணையோடு கூட. இங்கு பேசிய நம்முடைய பெரியவர்கள், மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய EVKS இளங்கோவன் அவர்கள், மரியாதைக்குரிய SR பாலசுப்ரமணியம் அவர்கள், பேச இருக்கின்ற பழ கருப்பையா ஐயா அவர்கள், ஒவ்வொருவரும் அவருடைய நிலைகளை எடுத்து வைத்து இங்கே பேசினார்கள். அண்ணன் இளங்கோவன் அவர்கள் பேசியதை பற்றி ஆசிரியர் அவர்களே மகிழ்ச்சியோடு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்று தமிழகத்தினுடைய அரசியல் நிலைகளை பற்றி சொல்லும் போது மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட நிர்வாகம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். மரியாதைக்குரிய SR பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசும்போது பிராந்திய உணர்வுகள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். பிராந்திய உணர்வுகள் பிராந்திய உணர்வு உள்ளவர்களுக்கு மட்டும் வரக்கூடாது. ஆனால் தேசிய உணர்வு உள்ளவர்களுக்கு பிராந்திய உணர்வு வருவது என்று சொன்னால் அந்த பிராந்தியம் முழுமை பெற்ற ஒரு வளர்ச்சியை அடைய இருக்கிறது என்று சொல்லி பொருளாக முடியும். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக யாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சொல்ல முடியும். குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது அந்த குஜராத் மாநிலத்துடைய மக்களை பார்த்து சொன்னார், ஒரு குஜராத்தி என்பதிலே நாம் பெருமைப்படுவோம் என்று சொன்னார். ஒரு இந்தியன் என்பதிலே நாம் பெருமைப்பட வேண்டும், ஒரு குஜராத்தி என்பதிலே பெருமைப்பட வேண்டும், ஒரு குஜராத் இந்தியாவுடைய முதல்நிலை மாநிலமாக ஆக வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவையெல்லாம் இங்கே நிகழ வேண்டும் என்று சொன்னாரோ அவை அனைத்தையும் அங்கே நிகழ்த்தி காட்டக்கூடிய வந்த காரணத்தினாலே தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆகவே அந்த நிலையில் தமிழகத்திலும் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆகவே தேசிய உணர்வுள்ள ஒருவருக்கு தமிழ் பற்று வந்தாக வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும் என்கின்ற, ஓங்கி உயர வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு வந்தாக வேண்டும். எந்த விதமான ஒரு மாறுபாடும் இருக்க முடியாது. நம்முடைய பிரதமர் இந்த 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக எத்தனை சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். இதெல்லாம் குறுகிய நேரத்திற்குள் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மிகப்பெரிய கெட்டிக்காரர் என்று சொல்லி அவர் எதை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் அதில் மிக நுட்பம் நிறைந்த பிடித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுதல், இந்த தமிழகத்திற்கு ஒரு வேண்டுதல், 1967ஆம் ஆண்டு செய்த தவறினை மீண்டும் ஒரு முறை செய்து விடாதீர்கள். ஒரு முறை செய்த தவறு 50 ஆண்டுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மறுமுறை ஒரு தவறு செய்தால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் சொல்ல முடியாது. நிறைவாக ஒன்றை சொல்லுகின்றேன். மரியாதைக்குரிய பெரியவர் SR பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார்கள், ஆலயத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அதற்குரிய உரிமைகள் இருந்தாக வேண்டும், மசூதிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அதற்குரிய உரிமைகள் இருந்தாக வேண்டும், சர்ச்சுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அதற்குரிய உரிமைகள் இருந்தாக வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய யாருக்கும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு செல்லக்கூடியவர்களை மறு வழிபாட்டு தலத்திற்கு திணிக்கும் போதுதான்
பிரச்சனைகள் வருகின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உணர்வை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நிகழும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஐயா சோ அவர்கள், ஆசிரியர் அவர்கள் எதை கனவு கண்டார்களோ அந்த நல்ல நிர்வாகத்தை நிச்சயமாக நாடு முழுக்கும் ஏற்படுத்தி தருவார். உலகத்துடைய தலை சிறந்த நாடாக நம்முடைய தாய் திருநாடு உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பானவை ஐபிகே பரீட்சையும் சரி, இன்னைக்கும் அவர் ஏற்படுத்திய ஜெயவர்தன ராஜீவ் காந்தி அக்கார்டு, அதன்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்று வலுவாக எழுந்துள்ளது. அவ்வளவு தூரம் அன்றைக்கே தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அவார்டு உருவாக அவர் காரணமானார். ஆகையால இதில் பாரதிய ஜனதா பார்ட்டி ராஜீவ் காந்தி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அரசியல்வாதிகள் ஒரு நாள் தப்பு செய்வார்கள், இதைத்தான் செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், சுரண்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள். இவர்களுக்கு 3 கடிவாளங்கள் போட வேண்டும் என்று பட்டேல் நினைத்தார். ஒரு கடிவாளம் அதிகார வர்க்கம், பியூரோக்ரசி, இன்னொரு கடிவாளம் பிரஸ், 3வது கடிவாளம் ஜுடிஷியரி. இந்த 3ம் அரசியல்வாதி கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே இந்த மாட்டுக்கு, மஞ்சவரட்டு மாட்டுக்கு 3 மூக்கணா கயிறு, 3 பக்கம் கயிறு பிடித்து இழுப்பது போல இவர்களை பிடித்து இழுப்பதற்கு தான் இந்த ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லா கையெழுத்து போடுகிற அதிகாரமும் எல்லாம் செய்கிற அதிகாரமும் அதிகார வர்க்கத்துக்கு தான் உண்டு. மந்திரிகள் தீர்மானம் மட்டுமே செய்யலாம். ஆனால் இந்த தீர்மானம் செய்கின்றவர்கள் இவ்வளவு ஊழல் செய்ய முடிவதற்கு காரணம் அதிகார வர்க்கத்தை இவர்கள் கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அதிகார வர்க்கத்துக்கும் இந்த ருசியை காட்டிவிட்டார்கள். உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், வா. கவுன்சிலரும் சாக்கடை ஏயும் கூட்டு, மந்திரியும் தலைமைச் செயலக ஐஏஎஸ் அதிகாரியும் கூட்டு, எல்லாம் கூட்டு. அதை எந்த ஒன்றும் எதுவும் அவர்களை பார்க்காமல் நடக்காது. இல்லாவிட்டால் எப்படி செய்ய முடியும்? இத்தனை 1000 கோடி எப்படி அடிக்க முடியும்? அதிகார வர்க்கம் மட்டும் ஒத்துழைக்காவிட்டால் ஒரணா கூட அடிக்க முடியாது. ஆக நம்முடைய வல்லபாய் பட்டேல் மோசம் போய்விட்டார். நம்முடைய அரசியல் சாசனத்தை ஏமாற்றி விட்டார்கள். அரசியல் சாசனத்தின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது என்பது, சில பேர் இருக்கிறார்கள், சுடுகாட்டில் போய் படுத்து உறங்குகிற அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மாதிரி அதிகாரிகளும் உண்டு. அவர்கள் பாராட்டப்படத்தக்கவர்கள் தான். நாடு கெஜ்ரிவாலை தேடி அலைகிறது என்று சொன்னால் நாடு எப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தன் யோக்கியன்னு தெரிஞ்சா போதும், வாப்பா நாடாள வாப்பா, எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு. இப்படி மிந்தி நல்ல ஆள் கிடைச்சா எங்கிட்ட பொண்ணு இருக்கு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றது போய் இப்போ இந்த சிம்மாசனம் சும்மாதான் இருக்கு, வந்து ஆடு நீ வந்தா தான் சரியா வரும் அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நாடு இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது என்று சொல்லி, ஆக இந்த பியூரோக்ரசி, அது பிரஸ் விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. ஐயே, பிரஸ் அப்படி கொண்டிய பிடிச்சி இழுக்க வேண்டிய பிரஸ் விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. எது அரசாங்கம் தான் விளம்பரம் எல்லாத்துக்கும். ஒரு சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம், அதை எந்த பத்திரிகைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறோமோ அந்த பத்திரிக்கை மந்திரியுடைய செய்திகளை தான் பெருசாக போடும். இது இப்படி ஆயிடுச்சு, ப்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு. ஜுடிஷியரி கொஞ்சம் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் கூட செல்வாக்கு மிக்கவர்கள், செலிபிரிட்டிஸ் இந்த ஜுடிஷியரியை தாண்டி நிற்பது என்பது இன்றைக்கு யோசனைக்கு வருகின்ற அளவிற்கு வரக்கூடாது. அத்தகைய சல்மான் கான் போன்றவர்களெல்லாம் விடுதலையானது குறித்து பேசுகிற போது டிரைவரும் கொல்லவில்லை இவனும் கொல்லவில்லை என்றால் கொன்றது யார்? தாங்களாகவே கொன்று கொண்டார்களா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஆகவே இதுதான் நிலைமை என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் சோயினுடைய அனுமதியோடு அவருக்கு கட்டுப்பட வேண்டும். சோயினுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் பாதீடு என்று ஒன்று உண்டு. ஒரு மன்னன் படையெடுத்து செல்வான், இன்னொரு ஊரை கொள்ளையடிப்பான், அவனுடைய ஆணிரையை பசு கூட்டத்தை கட்டி கவர்ந்து கொண்டு வந்து விடுவான். வந்த பிறகு தன்னுடைய தளபதிகள் இருந்து கடைசி வீரன் வரையிலும், குறி சொன்ன ஜோசியன் வரையிலும் அவ்வளவு பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள்.
இதற்கு சங்க இலக்கியத்தில் பாதீடு என்று பெயர். அது கண்டனத்திற்குரியதாக இல்லாமல் அது ஏதோ இயல்பு போல சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. பாதீடு என்பது பகிர்ந்தழித்தல். அந்த முறை நம்முடைய ஜனநாயகத்தில் சங்க காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் செழித்து ஓங்குகிறது. மன்னன் அடித்து கொண்டு வர வேண்டியது தொண்டர்களுக்கு, மாவட்டங்களுக்கு, வட்டங்களுக்கு, ஜோசியனுக்கு, சகலமான பேருக்கும் பங்கு வைத்து கொடுப்பது என்பதுதான் இன்றைய அரசியல் என்று சொல்லி இந்த தீமைகள் அகல இந்த தீமைகளை அகற்றுகின்ற காலம் வரையிலும் வலுவோடு ராஜாஜியை போல, பெரியாரை போல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம்.